exercise 6.3 question number 19. Find at least two equations of the straight lines in the family of lines y equal to 5x plus b for which b and the x coordinate of the point of intersection of the lines with 3x minus 4y equal to 6 are integer. இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். இந்த ஸ்ட்ரைட் லைனும் இன்டர்செக்ட் ஆகும்போது வரக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல எக்ஸ் கோஆர்டினேட் இன்டிஜரா இருக்கு. அதே மாதிரி y ஈக்குவல் டு 5x பிளஸ் பி, இந்த பின்றதும் இன்டிஜரா இருக்கணும். இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் இன்டர்செக்ட் ஆகும்போது வரக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுடைய எக்ஸனுடைய வேல்யூ இன்டிஜர். இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கக்கூடிய y இன்டர்செப்ட் bன்றதும் இன்டிஜர். அப்படி இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இங்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மீன் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனை என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்னுடைய வேல்யூஸ் கிடைக்கும். அதுதான் இங்க என்ன சொல்றாங்க, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்றாங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0 அரேஞ்ச் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடியது 3x minus 4y it is equal to 6 இருக்கு. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ 3x minus 4y minus 6 is equal to 0. ரெண்டாவது நமக்கு கொடுக்கப்பட்டது y equal to 5x plus b. ஸோ இதை x y கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் டேர்ம், எக்ஸ் எப்படி இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். அப்ப இங்க பிளஸ் 5x இருக்கிறது பிளஸ் 5x இருக்கணும். பட் y என்ன வாங்கணும், மாறணும். ஸோ பிளஸ் y இருக்கிறது மைனஸ் y வரும். ஸோ மைனஸ் y. bன்றது அதே சைட்ல தான் இருக்கு. ஸோ பிளஸ் b இட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு லைனை என்ன பண்ணணும், சால்வ் பண்ண போறீங்க. ஸோ இங்க சால்வ் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கக்கூடிய மெத்தட் தான் இங்க பயன்படுத்த போறோம். எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்றது. ஏன்னா நம்மளுக்கு இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட் தான் இன்டிஜர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒய்னுடைய வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் அதாவது எக்ஸனுடைய மதிப்பு இன்டிஜரா இருக்கணும். ஸோ அப்போ எக்ஸனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ற பாருங்க. ஸோ இந்த டிவைடர் போட்டு வச்சுங்க. எக்ஸனுடைய டினாமினேட்டர் பார்க்கும்போது எக்ஸ் ஒய் இருக்கக்கூடிய டேர்ம் மட்டும் கன்சிடர் பண்ணணும். அப்படி கன்சிடர் பண்ணும்போது மேல இருந்து கீழே வரைக்கும் கிராஸ் பண்ணணும். ஸோ பண்ணீங்கன்னா 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3, நீங்க யூஸ் பண்ண வேண்டிய சைன் மைனஸ். ஸோ அடுத்து கீழே இருந்து மேல 5 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 20 கிடைக்கும். ஸோ மைனஸ் 20 என்ன மாறும், பிளஸ் 20 மாறிடும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ டினாமினேட்டர்ல மைனஸ் 3 பிளஸ் 20 அப்படின்னா 17 கிடைக்கும். இப்போ நியூமரேட்டர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸ்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் இருக்கக்கூடிய டேர்ம் விட்டுருங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறது ஒய் அண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ மைனஸ் 4 இன்ட்டு பி மைனஸ் பி போட வேண்டியது மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 6 பிளஸ் 6 மாறும். பட் இங்க என்ன இருக்கு, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 6. ஸோ இந்த ரெண்டுலேயுமே எது காமனா இருக்குன்னா மைனஸ் காமனா இருக்கு. ஸோ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 4b பிளஸ் 6 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கண்டென்ட் என்ன அப்படின்னா எக்ஸ் எப்படி இருக்கணுமா, இன்டிஜரா இருக்கணும். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுடைய எக்ஸ் கோஆர்டினேட் இன்டிஜர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்றோம், எக்ஸ்ன்றது ஒரு இன்டிஜர். அப்போ இந்த எக்ஸ்ன்ற இன்டிஜர் கிடைக்கணும் அப்படின்னா இந்த நம்பர் என்னவா இருக்கணும், 17 மல்டிபிள்ஸா இருந்திருக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். எக்ஸ்ன்றது இன்டிஜரா இருக்கணும் அப்படின்னா 4b பிளஸ் 6ன்றது என்னவாகணும், 17 டிவைட் ஆகக்கூடிய நம்பரா இருக்கணும். அப்ப இந்த 4b பிளஸ் 6ன்றது 17 மல்டிபிளா இருக்கணும்னா ஸ்கெட்ச் பண்ணுவோம். ஸோ 4b பிளஸ் 6 இட் இஸ் ஈக்குவல் டு 17 எடுங்க. ஸோ எடுத்தா என்ன ஆகும், இந்த பக்கம் போச்சுன்னா 4b இட்ஸ் ஈக்குவல் டு 17 மைனஸ் 6. 17 மைனஸ் 6 வரும் 11. அப்போ 4b
it is equal to 11. B is equal to 11 by 4 ன்னு கிடைக்கும். பட் Bன்றதுக்கு என்ன கண்டிஷன் தான் கொடுத்திருக்காங்க? இன்டிஜர் தான் கொடுத்திருக்காங்க. பட் 11 by 4 it is not a integer. அப்ப என்ன வேல்யூ வராது? plus 17 வராது. சோ ஒருவேளை -17 இருக்குமா? 4b plus 6 equal to -17 எடுக்கிறோம். அப்ப இங்க என்ன கிடைக்கும்? 4b equal to -17 -6 ன்னு கிடைக்கும். அப்ப -23. சோ இங்க 4b equal to -23. அப்ப b equal to என்ன கிடைக்கும்? -23 by 4 ன்னு கிடைக்கும். It is also not a integer. சோ நமக்கு தேவை என்னது? இன்டிஜர்ஸ் தான். அப்ப 17 உடைய மல்டிபிள்ஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 17 ஐயும் -17 எடுத்துறோம். பட் என்ன ஆகல? bன்றது இன்டிஜரா வரல. சோ அடுத்து 17 உடைய மல்டிபிள்ஸ்ல 34 எடுத்துக்கலாம். அப்ப இங்க 4b plus 6 is equal to 34. சோ அப்ப என்ன ஆகலாம்? 4b is equal to 34 minus 6 ன்னு கிடைக்கும். அப்ப 34 ல இருந்து 6 மைனஸ் பண்ணிட்டோம்னா 28. அப்ப 4b is equal to 28. அப்ப 4 ஆல டிவைட் பண்ணும்போது 28 divided by 4 ன்னு கிடைக்கும். சோ இது 7. அப்ப 7 is a integer. நல்லா கவனிச்சுக்கணும். 4b plus 6 equal to 34 ன்னு எடுத்துறோம். அப்ப b னுடைய வேல்யூ என்ன வந்திருக்கு? 7 வந்திருக்கு. அப்போ x னுடைய மதிப்பு இங்க தேவைப்படுது. அப்போ x equal to -34 divided by 17. இது எப்படி வந்துச்சு? சோ இந்த டேர்ம் வந்து 34 ன்னு எடுத்துறோம். அப்ப -34 divided by 17 is equal to x. அப்ப 34 ஐ 17 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா 2 டைம்ஸ் கிடைக்கும். ரைட்டா? அப்ப x னுடைய மதிப்பு என்னவா இருந்திருக்கு அப்படினா -2 ஆ இருந்திருக்கு. அப்ப x னுடைய வேல்யூ -2 ஆ இருந்தால் b னுடைய வேல்யூ 7. இந்த ரெண்டுமே என்னவா இருக்கு? இன்டிஜர்ஸா இருக்கு. இப்போ 4b plus 6 equal to -34 ன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? அப்ப 4b equal to -34 -6. அப்ப 4b is equal to -40. அப்ப b equal to என்ன கிடைக்கும்? -40 divided by 4. இத கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா -10. it is also integer. அப்ப b னுடைய வேல்யூ -10 கிடைச்சிருக்கு. அப்ப x னுடைய வேல்யூ என்ன கிடைச்சிருக்கணும்? அப்ப x equal to நம்ம என்ன எடுத்துருக்கோம் இங்க? -34. பட் ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால என்ன மாறும்? +34. அப்ப 34 divided by 7 is equal to 2 ன்னு கிடைக்கும். அப்ப x னுடைய வேல்யூ 2 ஆ இருந்தால் b னுடைய வேல்யூ -10. சோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? 4b plus 6 னுடைய வேல்யூவை மல்டிபிள்ஸ் ஆஃப் 17 ஆ எடுத்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு b னுடைய வேல்யூ இன்டிஜர் வந்தா அதை என்ன பண்ணிக்கலாம்? இங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா x னுடைய வேல்யூ -2, இன்னொன்னு x னுடைய வேல்யூ 2 ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். சோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் கண்டுபிடிச்சிக்கிறேன். சோ if x equal to 2, அப்ப x equal to 2 ஆ இருக்கும்போது b னுடைய வேல்யூ என்னவா இருக்கு? -10 ஆ இருக்கு. அப்ப x னுடைய வேல்யூ 2 ஆ இருக்கும்போது b னுடைய வேல்யூ -10 ஆ இருக்கு. அப்ப என்ன பண்ணிடலாம்? எடுத்து அப்ளை பண்ணிடுங்க. y is equal to 5x plus b இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? y is equal to 5x minus 10. சரிங்களா? சோ அதே மாதிரி இன்னொரு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா if x equal to -2, அப்ப b னுடைய வேல்யூ x வந்து -2 ஆ இருக்கும்போது b னுடைய வேல்யூ என்னது? 7. சோ இதுல ஈக்குவேஷன் என்ன? y equal to 5x plus b. சோ இதுல அப்ளை பண்றோம். y equal to 5x plus 7. சோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இங்க? அட்லீஸ்ட் 2 ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரெண்டு ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணிருக்கோம். So these are the required answers. Thank you.